இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். மித்து காலையில் வெளியே கிளம்பிட்டாருன்றதுனால நானும் சீக்கிரம் எழுந்தாச்சு. ரொம்ப சீக்கிரம் எழுந்ததால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டேன். மோஸ்ட்டாக வீக்கெண்ட் வந்து பால் வாங்குவோம். இல்லை வீக் டேஸில் யாராவது ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்காக பால் வாங்கிட்டு மீது இருந்ததுன்னா அதில் எனக்காக டீ போடுவேன். எனக்கு வந்து பசிச்சுது, செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததால் காலையிலே பால் வாங்கினதில் டீ போட்டு குடிச்சாச்சு. லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு வந்து முன்னாடி நாள் மீன் வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ அதிலேயே வந்து அவருக்கு மட்டும் மீன் வறுவல் வச்சுட்டேன். எனக்கு வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து கீரைலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் எனக்கு வந்து தொட்டுக்கு நல்லா காரமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு வாழைக்காய் விட நமக்கு பிடிச்ச முட்டை இருக்குன்றனால முட்டையே செஞ்சாச்சு. நான் மோஸ்ட்டாக ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் செய்யும்போது நிறைய பேர் பார்க்கறதில்ல. முட்டை செய்கிற அன்னைக்கு மட்டும் எப்போ பாரு முட்டைன்னு சொல்கிறீங்க. பட் ஹெல்தியான ஐட்டமும் அடிக்கடி நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் அதையும் செய்வேன்றது. ஆஃபீஸ்க்கு நான் மீன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன்றதுனால ஒரு பீஸ் கூட நான் எடுத்துக்கல. முட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்.